ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் புதிய நிதி விதிகளும் நடைமுறை மாற்றங்களும் அமலுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் நமது அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் பல விஷயங்களில் அதிரடி மாற்றங்கள் வரப்போகின்றன. முன்கூட்டியே இதனை தெரிந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற அபராதங்களையும் கடைசி நேர தலைவலியையும் நாம் தவிர்க்க முடியும். முதலில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையான UPI பற்றி பார்ப்போம். ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்காக NPCI ஒரு புதிய பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி நீங்கள் ஒருவருக்கு பணம் அனுப்பும் போது அவருடைய வங்கி கணக்கில் என்ன பெயர் இருக்கிறதோ அதே பெயர் திரையில் காட்டப்படும். இதன் மூலம் தவறான நபருக்கு பணம் அனுப்புவது முற்றிலும் தவிர்க்கப்படும். இதற்கிடையே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பொறுத்தவரை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எண்ணெய் நிறுவனங்கள் விலையில் திருத்தம் செய்வது வழக்கம். கடந்த மாதம் கமர்ஷியல் சிலிண்டர் விலை சுமார் 993 ரூபாய் வரை உயர்ந்து 3000 ரூபாயை தாண்டியது. ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லாதது இல்லத்தரசிகளுக்கு நிம்மதியை அளித்தது. வரும் ஜூன் 1ஆம் தேதியும் இந்த விலைகளில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ரயில் பயணிகளை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் இந்திய ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதால் சுமார் 77 ரயில்கள் வரை ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே தமிழ்நாட்டில் இருந்து இந்த பகுதிகளுக்கு பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் ரயில் கிளம்பும் நேரத்தையும் அதன் லைவ் ஸ்டேட்டஸையும் சரிபார்த்து கொள்வது மிகவும் அவசியம். அதேபோல் வருமான வரித்துறையும் பான் கார்டு விதிகளில் சில தளர்வுகளை கொண்டு வந்துள்ளது. இனி 20 லட்சம் ரூபாய் வரையிலான சொத்து பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. ஆனால் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து வாங்கும் போது பான் கார்டு சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைவதற்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய விதி அமலுக்கு வருகிறது. இனி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாடல்களை பயன்படுத்தினால் மட்டுமே மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதங்கள் குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. வட்டி விகிதம் குறைந்தால் உங்கள் வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடன்களுக்கான EMI குறைய வாய்ப்புள்ளது. இது போன்ற அடுத்தடுத்த மாற்றங்கள் ஜூன் மாதம் தொடக்கத்தில் நமது பொருளாதார சூழலில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.